டெய்லி நியூஸ் நண்பர் அண்ணன் நம்மளோட உறவுமுறை சகோதரர், நம்ம நீண்ட வருஷம் நண்பர் அவர் அண்ணன் கோயிலா முருகேசன் அவர்களுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆண்டு காலமாக பழக்க வழக்கம். இப்போ ஒரு பயணத்தில் தட்சணமாக இந்த கம்பம் ஏரியாவுக்கு வந்திருக்காரு. இப்போ கம்ப ஏரியா வந்து இப்போ இந்த ஆடிப்பெருக்கை பற்றி எங்களுக்கு டீட்டெயில் கேட்டிருக்காரு. அவரோட விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ அதனால் இப்போ உங்களுக்கு ஆடிப்பெருக்கை பற்றி யாருக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆடிப்பெருக்குன்னா ஆடி மாதம் மழை பெய்யும், ஆடி மாதம் குளம். இப்போ நம்ம இத்தனை வருடங்கள் கழிச்சு 10-30 வருடங்கள் கழிச்சு நம்ம அண்ணனை இப்போ நம்ம சந்திக்கிறோம். ஆனால் கோயிலா முருகேசன் அவர்களை சந்திக்கிறேன். இந்த மைத்துனர் சத்தியம் வந்தார், இவரையும் சந்திக்கிறோம். இப்போ நிறைய உறவுகளை இது போல் ஆடி மாதம் ஆடி 18 அன்னைக்கு எல்லாம் சந்திக்கிறதுனால உங்களுக்கு ஆடி 18 கூட இது ஒரு மகிழ்ச்சியாக கூட ஏற்றுக்கலாம். அப்போ வந்து உறவுக்காரெல்லாம் சந்திக்கிறோம், நண்பர்களை சந்திக்கிறோம், பழக்கவழத்தை சந்திக்கிறோம். அப்போ இதே பெரிய வர்றதுனால இது ஒரு பெருக்காக கூட இருக்கலாம். அவரே இப்போ நீங்கள் வந்து ஆடி பெருக்குக்கு சொல்லிட்டீங்க, இந்த ஆடி தள்ளுபடிக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா. ஆடி தள்ளுபடின்றது இப்போ ஆடி மாதம் எல்லாமே எங்களுக்கு போதுமான பருவ மழை பெய்யறதுனால உலகக்கூட்டம் எல்லாமே நிரம்பி மொத்தம் தமிழர்கள் எல்லாருமே விவசாயத்தில் ஈர்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரோட பார்வையுமே எல்லோரோட கவனம் பூராமே விவசாயம் பக்கமே இருக்கும். அதனால் இப்போ வணிகர் பக்கம் வியாபாரங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வணிகர்கள் பூராமே விவசாய பக்கமே மக்கள் திரும்பியிருக்காங்களேன்னு சொல்லி அவங்களோட ஈர்ப்பு சக்தி விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி விஷயமா, அதனால் இருக்கின்ற விஷயமா வியாபாரத்துக்காக நம்மளை வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு சக்திக்காக கொடுக்குற சலுகைன்றீங்களா? அவங்களுக்கு வியாபாரம் விநியோகம் ஆகணும், வியாபாரம் நடக்கணும். அப்போ மக்களுக்கு ஒரு சலுகை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சலுகையாகவும் இருக்கணும், அவங்களுக்கு வியாபாரம் விநியோகம் பண்ணணும், வியாபாரம் நடக்கும். அப்போ அதனால விலை குறைவாக கொடுத்தோம்னா வந்து உடனே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இப்போதைக்கு தேவைப்படாட்டி கூட பின்னாடி பயன்படுறதுக்காக வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதனால தான் இந்த ஆடி தள்ளுபடின்னு சொல்லிட்டு எல்லா வணிகர்களும் ஆடி தள்ளுபடின்ற பேரில் வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் இது இப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னோட பெரியவர்கிட்ட கேட்டேன், அவங்களும் அதையும் சொன்னாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குன்னு என்னோட நினைப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பற்றி யாரும் கருத்து தெரிஞ்சா கூட சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ஏதாவது நிறைய இருந்தாலும் நீங்கள் கருத்து தெரிவித்தாலும் சந்தோஷம் ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், ரைட், ரொம்ப சந்தோஷம். டியூல் டெல்னிஸ்க்கு வந்து உங்களுடைய இன்றைக்கி பதிவு பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை வந்து நீங்கள் வந்து டியூல் டெல்னிஸில் வந்து காணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். டியூல் டெல்னிஸுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நல்ல பெருநாள், நல்ல விசேஷமான நாளும் கூட. இன்றைக்கி நாங்கள் ஒரு இந்துவாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவாக இருந்தாலும் ஒரு இஸ்லாம் நண்பர் நம்ம காஜா மைதன் அண்ணன் இருக்கார். அவர் ரொம்ப வருஷம் நண்பர். அவர் நாங்களாம் சேர்ந்து கூட ஒரு வியாபார விஷயமா இன்றைக்கி ஒரு கலந்துருக்கோம். நீ ஆடி 18 ஒரு பிறநாள் நாளுக்கு இன்றைக்கி ஒரு வியாபார விஷயம் நாங்கள் வந்து கலந்துருக்கோம். அப்படி இது கலந்துருக்கிறதுனால வந்து ஒரு தமிழராக ஒன்று வருவீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மதமோ சாதி எது முக்கியம் இல்லை, தமிழர்களாக வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனால இந்த ஆடி பெருக்குன்றீங்க. கண்டிப்பாக இதுவே பெருக்கு எனக்கு சிறப்பான நாளாக இருக்குது. எங்களுக்கு ஆடி பெருக்கும்போது இது ஒரு பெரிய சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வியாபாரம் கூட இன்றைக்கி உங்களுடைய தொழில் வந்து எதை எடுத்தாலும் வந்து சிறப்படைய வந்து டியூல் டெல்னிஸ் சார்பாக வாழ்த்துறா. ரொம்ப நன்றி, வணக்கம்.